அதிமுக ஆட்சியில் கொண்டுவரப்பட்ட திட்டங்களை திமுக ஸ்டிக்கர் ஒட்டி வருவதாக கூறிய முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் கூறியதற்கு சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி கண்டனம் தெரிவித்துள்ளார். நாகப்பட்டினம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே அரசு தொழில்நுட்ப கல்லூரியில் 3ஆம் ஆண்டு புத்தக திருவிழாவை அமைச்சர் ரகுபதி துவக்கி வைத்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் தமிழக மக்களிடையே வாசிப்பு பழக்கத்தை ஊக்குவிக்கும் வகையில் அனைத்து மாவட்டங்களிலும் தமிழக அரசு சார்பில் புத்தக கண்காட்சி நடத்தப்படுவதாக கூறினார். அதிமுக ஆட்சி காலத்தில் கொண்டுவரப்பட்ட திட்டங்களை திமுக ஸ்டிக்கர் ஒட்டி வருவதாக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் கூறியதற்கு கண்டனம் தெரிவித்த அமைச்சர் ரகுபதி தமிழக முதல்வரின் திட்டங்கள் மக்களின் மனதில் ஸ்டிக்கராக பதிந்துவிட்டதாக கூறினார். ஸ்டிக்கர் பாய்ஸ் என்ற பெயர் அதிமுக ஆட்சிக்கு மட்டுமே பொருந்தும் என்றும் அமைச்சர் ரகுபதி விமர்சனம் செய்தார். நம்முடைய பல்வேறு திட்டங்களிலே கலைஞர் வீட்டு வசதி திட்டமாக இருந்தாலும் சரி, அல்லது பல்வேறு முறை வளர்ச்சி திட்டங்கள் மூலமாக வீடு கட்டுகிற பணிகளுக்கு தரமான சிமெண்ட் கிடைப்பதற்காக வலிமை சிமெண்டை அரசின் சார்பிலே தருகிறோம். அதில் எந்த தவறும் கிடையாது. எனவே அதுவும் இங்கே ஸ்டிக்கர் மாற்றி பேர் ஓட்டல. அம்மா சிமெண்ட் உங்கள்கிட்டே போயிடுச்சு. எனவே நாங்கள் அந்த ஸ்டிக்கரை மாற்றி ஒட்டி புதிதாக அந்த ஒரு இதை கொண்டு வர வேண்டியதில்லை. எங்களுக்கு ஸ்டிக்கர் மாற்றி ஒட்டுகிற பழக்கமும் கிடையாது, ஸ்டிக்கர் ஒட்டுகிற பழக்கமும் கிடையாது. எல்லாமே எங்களுடைய திட்டங்கள் தான். நாங்கள் யாரையும் பார்த்து காப்பியே அடிக்க வேண்டிய இது தேவையில்லை. யாருடைய லேபிளையும் நாங்கள் எடுத்து பயன்படுத்த வேண்டிய அவசியம் கிடையாது.